வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தாக்க உச்சி மாநாட்டில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பாக்ஸ் சிலிக்கா பிரகடனம் கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியின் போது கூகுள் மற்றும் ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சை இந்தியா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதில் கூகுள் நிறுவனம் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் ரஷ்ய கடற்படைகள் ஓமன் வளைகுடா மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் கூட்டு கடற்படை பயிற்சியை மேற்கொண்டுள்ளன. முன்னதாக அடுத்த 2 வாரங்களுக்குள் அமெரிக்காவுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானை உடன்படுமாறு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை பிராந்தியத்தில் முதல் முறையாக சுமார் 7555 பயணிகள் பயணிக்கும் வகையில் 15 பெட்டிகளை கொண்ட மின்சார புறநகர் ரயில் ரேக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பெட்டிகளை சென்னையில் உள்ள இன்டெகிரல் கோச் தொழிற்சாலை தயாரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மின்துறை சார்பில் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் வீட்டு கூரைகளின் மேல் சூரிய ஒளி மின் நிலையம் அமைப்பதன் நன்மை குறித்த விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெற உள்ளது. மேட்டுப்பாளையம் வழுதாவூர் சாலையில் உள்ள ஸ்ரீ பாக்கிய மஹால் மற்றும் வீம கவுண்டன் பாளையம் காந்தி நகரில் உள்ள சுப்பையா திருமண நிலையம் ஆகிய இடங்களில் நடைபெறும் இம்முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு புதுச்சேரி மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஐசிசி T20 கிரிக்கெட் உலக கோப்பையில் குரூப் பி பிரிவின் கடைசி போட்டியில் இலங்கை பல்லேகேலே சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஓமனை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.